அன்பு அதிகரிக்க கணவனும் மனைவியும் சண்டை போடுங்கள். போக போக என் மீது பாசம் குறைந்து கொண்டே போகிறது என்றும் முன்பு இருந்தது போல் என் மீது பாசம் இல்லை என்றும் புலம்பாதே. அடிக்கடி உபசரித்துக் கொண்டிருக்க இப்போது நீ விருந்தினர் அல்ல, என் வீட்டு மகாராணி, நம் வீட்டு சொந்தக்காரி. எப்போதும் கொஞ்சிக் கொண்டிருக்க முடியாது. சண்டை வரத்தான் செய்யும். எனக்கு பிடிக்காதவற்றை நீயும் உனக்கு பிடிக்காதவற்றை நானும் செய்யத்தான் போகிறோம். காதலித்த போது இருந்த நெருக்கம் இல்லாத மாதிரி தான் தெரியும். 1000 அலுவல் பிரச்சனைகளை வெளியே காட்ட முடியாத கோபங்களை உன் மீதுதான் கொட்ட முடியும். இதுதான் மனித இயல்பு. நான் நடித்துக் கொண்டே இருக்க முடியாது. இயல்பானவனாகவே இருக்க விரும்புகிறேன். ஆனால் அதில் ஒரு கடுகளவு கூட நேசம் குறையாது. காஸ் மூஸ் என்று கத்திவிட்டு 1/4 மணி நேரத்தில் என்னடி பொண்டாட்டி கோபமா என்று நான் உன்னிடம்தான் வர முடியும். கோபத்தை மட்டுமல்ல, பெருங்கருணையான காதலை கூட உன்னிடம்தான் கொட்ட முடியும். எத்தனை சீக்கிரம் அந்த உதாசீனம் வந்ததோ அதைவிட விரைவாக உன் மீது காதல் பொங்கி கொண்டு வரும். நீயும் வேண்டுமானால் வெளியே காய்கறி அம்மா மீது உள்ள காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. கோபத்தையும் பக்கத்து வீட்டில் வரும் வெறுப்பையும் குழந்தைகள் சாப்பிடாமல் உன்னை வெறுப்பேற்றும் கோபத்தையும் என் மீது முழுதாக கொட்டு. நான் வேண்டாம் என்றா சொல்கிறேன். இதுதான் மனித இயல்பு. ஆத்திரத்தை அள்ளி வீசிவிட்டு அப்புறம் ஆற அமர என்னையும் அள்ளி எடுத்துக்கொள். நான் திமிரி கொண்டு போகவா போகிறேன். மொத்தமாய் உன் கோபத்தை என்னில் காட்டிவிடு. எடுத்துக்கொள்கிறேன் சத்தமில்லாமல்.